போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மேரி ஆல்பி மற்றும் குடும்பத்தினர். திரு வின்சென்ட் ராஜ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் சொன்னால் எடுத்துச் சொல்வேன், எவர் வரினும் நில்லேன் என்பதற்கேற்ப இறைவனின் வார்த்தையை அஞ்சாமல் போதித்த இறைவாக்கினர்களில் ஒருவர் எலியா. இந்த பணியை செய்ய அவரிடம் ஆற்றலாக இருந்தது தூய ஆவியானவர். நாமும் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டது ஒரு பெருமைக்காக அல்ல, மாறாக உண்மைக்கு சான்று பகர வேண்டும், நீதிக்காக போராட முன்வர வேண்டும். அஞ்சாமல் பணி செய்கிற அன்பு சீடர்களாக வாழ அருள் கேட்டு இத்திருப்பலியில் பங்கேற்போம். அச்சத்தினால் நாம் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டியவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அந்த பணியை செய்யாததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார்.
அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 14 முடிய. ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபோது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழல் காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ராயலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்களும் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 1 முதல் 6
மற்றும் 16 முதல் 18 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மறைவாக இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு கணவனும் மனைவியும் மாதா சுரூபத்திற்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருப்பதை அங்கிருந்த குருவானவர் பார்த்தார். ஒரு நாள் மிக அருகில் சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது, அவர்கள் மாதா சுரூபத்திற்கு முன்பாக ஜெபிக்க அங்கு வரவில்லை. மாறாக மாதா சுரூபத்திற்கு பின்புறம் தங்கள் செல்போன்களை சார்ஜ் செய்வதற்கான அந்த மின்சார கருவி இருந்த காரணத்தால் அவர்கள் அதை அவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு செயலுக்கும் நோக்கம் முக்கியம். கைமாறு கருதியே மக்கள் நற்செயல்கள் செய்கின்றனர் என்கின்ற தவறான கண்ணோட்டத்தை இந்த நற்செய்தியின் வாயிலாக இயேசு கண்டிக்கிறார். இறைவேண்டல் செய்தல், தான தர்மம் செய்தல், நோன்பு இருத்தல் ஆகிய மூன்றும் யூத மதத்தின் 3 தூண்களாக இருந்தன. இறைவேண்டல் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. ஜெபம் எல்லா நற்செயல்களையும் விட மேலானது. ஒரு யூத மத கூற்று இவ்வாறு சொல்லுகிறது: வீட்டில் உள்ளவர்களை கூட்டிச் ஜெபிப்பவன் இரும்பை விட உறுதியான சுவரை தன் வீட்டை சுற்றி எழுப்புகிறான். எனவேதான் யூதர்கள் ஒரு நாளைக்கு பல முறை ஜெபித்தனர். ஜெபத்திற்காக குறிக்கப்படுகிற நேரம் வந்ததும் அது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அங்கேயே அவர்கள் நின்று கொண்டு ஜெபித்தார்கள். மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மக்களால் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நாமும் ஜெபித்தால், அதை தவிர்த்தால் கைமேல் நமக்கு பலன் உண்டு என்கிறார் இயேசு. தான தர்மம் செய்தல் நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. தோபித்து நூல் அதிகாரம் 12 வசனம் இவ்வாறு சொல்கிறது: பொன்னை சேர்ப்பதை விட பிச்சையிடுவது சிறந்தது. பிறர் அறியாத வகையில் தான தர்மம் செய்பவர் மோசேயை விட சிறந்தவர் என யூத மத போதகர் ஒருவர் கூறியுள்ளார். அடுத்தவரின் துன்பத்தை துடைக்காது பிறர் நோயை தன் நோயாக கருதுவதை தன் குறிக்கோளாக கொள்ளாமல்
தன் செல்வாக்கை வெளிப்படுத்த, தன் புகழை பறைசாற்ற, பாராட்டை பெற விரும்புபவர் இவ்வுலகிலேயே கைமாறு பெற்றுவிடுகின்றார்கள். ஆனால் ஏழைக்கு இறங்கி அவரது துன்பத்தை துடைக்கும் நோக்குடன் தான் செய்வதை விளம்பரமின்றி ஏழைகளுக்கு தான தர்மம் செய்பவருக்கு கைமாறு கட்டாயம் உண்டு என்கிறார் இயேசு. நோன்பு இருத்தல் ஒருவர் தன்னோடு கொண்டுள்ள உறவை குறிக்கிறது. நோன்பு ஒருத்தல் முயற்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. பாவத்திற்கு பரிகாரமாக இறை தரிசனம் பெற வேண்டி யூதர்கள் நோன்பிருந்தார்கள். பிறர் தங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக நோன்பிருக்கும் போது மக்களின் பாராட்டை அவர்கள் பெற்றுவிடுகின்றார்கள். இறைவனின் பாராட்டை பெறுகின்ற வகையிலே நோன்பு இருக்க வேண்டும் என்கிறார் இயேசு. தவறான நோக்கத்துடன் செய்யப்படும் எந்த செயலும் தக்க பலனை தருவதில்லை. மனமென்னும் பொந்தட்டில் இறைவா இம் காணிக்கை தந்திட்டோம் ஏப்பா. மனமென்னும் பொந்தட்டில் இறைவா புகை போல மறைகின்ற வாழ்வில் வேறும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. புகை போல மறைகின்ற வாழ்வில் வேறும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. தூப புகை போல உயர்ந்து நாங்கள் இன்றும் புனிதராய் வாழ்ந்திட அருள்வார். மனம் இன்னும் பொந்தட்டில் இறைவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களிடத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீ. அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவியை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரா.
வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர், இப்பலியில் பங்கேற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு நீதியும் உண்மையும் உள்ள இறையரசு இம்மண்ணில் மலர நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. நம் குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளரும் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மேரி ஆல்பி மற்றும் குடும்பத்தினர், திரு வின்சென்ட் ராஜ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி